ஸ்னேகா, மா வாங்கம்மா. அப்பா இல்ல? யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு காலையில கிளம்பி போயிட்டாரு, இன்னும் வரலம்மா. அப்படியா? என்னம்மா, என்ன யோசனை? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாம்மா, வழியில தரகரை பார்த்தேன். என்ன பார்த்ததும் படபடன்னு பேசினாரு. என்னவா? வேற என்ன, உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம்ல, நல்ல குடும்பம், நல்ல பையன், மாப்பிள்ளை நல்ல வேலையில இருக்காராம். போட்டோல பார்த்ததுமே உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதான் எப்போ உன்னை பொண்ணு பார்க்க வரலான்னு கேட்டாரு. நாம தான் இன்னும் தேதி சொல்லாம இருக்கோமே. அவங்களுக்கு வேற வேற வரன்லாம் வருதான். பையனுக்கு உன்னை பிடிச்சு போனதுனால வேற எந்த பொண்ணையும் அவங்க பார்க்காம இருக்காங்களாம். பையன் வேலை விஷயமா ஃபாரின் போக போறாராம். சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுங்கன்னு அவசரப்படுத்துறாங்களாம். இந்த வரனை தவற விட்டா அடுத்து ஒரு நல்ல வரன் எப்போ வருமோ தெரியாது. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். நீ சரின்னு சொல்லுமா. அவ்வளவுதானே? சரி. நிஜமாவா சொல்ற? அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா? ஆமாமா, அவங்கள வர சொல்லிடலாம். இன்னைக்கே அப்பாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டா நாளைக்கே அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். என்னம்மா, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்னு சொன்னானா? அந்த கதையெல்லாம் இருக்கு. நேத்து நைட்டு உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். உங்க கல்யாணம் நடந்தா தான் ஏன் கல்யாணம் நடக்கும்னு. நாம அப்படி ஒரு விஷயமே பேசாத மாதிரி காலையில வந்து நல்ல வரன், இவனை விட்டா வேற ஒரு வரன் எப்ப அமையுமோன்னு கேட்டா, இவனை விட்டா ஊர் உலகத்துல வேற மாப்பிளையே கிடைக்காதா? எனக்கு எவன் புருஷனா வரணும்னு எழுதி இருக்கோ அவன் தான் வர முடியும். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றவன் எனக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கட்டுமே. அவங்களுக்கு அவசரம்னா அவசரத்துக்கு கிடைக்கிற பொண்ண கட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே. தரகர் மூலமா நம்மளே எதுக்கு தொலை கொடுக்கறாங்க? இத பார் ஸ்னேகா, சில நல்ல விஷயங்களை நாமளா தள்ளி போட்டா அப்புறம் அந்த நல்ல விஷயம் நடக்காமலே கூட போயிடும். ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா எங்களுக்கும் அந்த பயம் இருக்கும்ல. பொண்ணோட லைஃப நினைச்சு நீங்க இந்த அளவுக்கு கவலைப்பட்டா முதல்ல ஏன் விருப்பத்தை நிறைவேத்துங்க. ஸ்னேகா, ஏம்மா எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நானே மறந்துட்டேன். எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நீ நிறைவேற்றி வைக்கணும்னு ஏன் நினைக்கிற? உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தினமும் ஞாபகத்துக்கு வராம போயிருக்கலாம். ஆனா அந்த நினைப்பு அழிஞ்சிட்டதா அர்த்தம் கிடையாது. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அப்பா உங்க கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசை இல்லைன்னு. அதுக்கு நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமாமா? உங்க அப்பாவுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரணும்ல. அந்த எண்ணம் வராத ஒருத்தரை நாம எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? அதுவும் இந்த வயசுல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். வயசு வருஷம் இத பத்தி எல்லாம் நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? அப்பா இத்தனை காலமா சுயநலமா இருந்துட்டாரு. ஆனா இனியும் அவர் அப்படி இருந்துட முடியாது. கல்யாணத்துக்கு அப்பாவை சம்மதம் சொல்ல வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுக்கெல்லாம் நீங்க உடன்பாடா இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸ்னேகா, உங்க அப்பா தனக்குன்னு ஒரு வழி கொழுகன்னு இத்தனை காலமா இருந்துட்டாரு. நம்ம விருப்பத்தை அவர் மேல திணிச்சு அவரை கட்டாயப்படுத்துறது எனக்கு என்னவோ அநாகரிகமா தோணுது. ஓஹோ, அப்படியா? தனக்குன்னு ஒரு வழி கொள்கை இதெல்லாம் ஊருக்கு தானா?
வீட்ல எல்லாம் கிடையாதா? ஒரு தனி மனுஷன் குடியிருக்கிற வீட்டை யாருமே குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. குடும்பம்னு வந்துட்டா நம்மளோட விருப்பத்தை அடுத்தவங்க மேல திணிக்க கூடாது. விட்டு கொடுக்கறதும் கண்டிப்பா வந்துடணும். ஏன் நீங்க பாக்குற மாப்பிள்ளைய தான் நான் கட்டிக்கணும்னு நீங்க உங்க விருப்பத்தை ஏன் மேல திணிக்கல? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இது பாருங்கம்மா, அப்பா கையால தாலி கட்டின மனைவியா நீங்க இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கிற அடுத்த நிமிஷம் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீங்க தாராளமா ஃபோன் பண்ணி சொல்லலாம், என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லி. நான் சொன்னது நடக்கலனா நீங்க சொல்றதும் நடக்க போறதில்ல. என்ன ஸ்னேகா குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? எங்க இந்த வரன் கைவிட்டு போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. இந்த வரன் இல்லனா எனக்குன்னு பிறந்தவன் வேற ஒருத்தன்னு நாம நினைச்சுக்க வேண்டியது தானே. மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் நினைச்சத நடக்காம என் கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுல நான் ரொம்ப உறுதியாவே இருக்கேன். என் முடிவை உங்களால மாத்தவே முடியாது. சரியா? நம்மள பத்தின விஷயத்த இவகிட்ட சொன்னது கண்டிப்பா அண்ணனா தான் இருக்கும். அவர்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே, 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 அண்ணே. என்னம்மா லக்ஷ்மி, ஏதோ கோபத்தோட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஆமா, கோபத்தோட தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷமா ஸ்னேகாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க மறைச்சு வச்ச ரகசியத்தை இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. ஏன்ன ஏன் ஏன் இப்படி செஞ்சீங்க? என்னம்மா என்ன சொல்ற நீ? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அண்ணே. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பத்தின அத்தனை விஷயத்தையும் ஸ்னேகா கிட்ட சொன்னது நீங்க தான். ஏன்ன எதுவும் பேசாம நிக்கிறீங்க? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? இத பாருமா, ஸ்னேகாவை தேடி போய் நானா சொன்னேன். அன்னைக்கு அவ அப்பா சட்டையை நான் புடிச்சதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்டா. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சதும் தப்ப உணர்ந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க இங்க வந்தா. அதனால தான் நான் மத்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு. இது தப்பா? நீங்க அவர் வீட்டுக்கு வந்து நியாயம் கேட்க போய் தானே ஸ்னேகாவுக்கு விஷயம் தெரிஞ்சது. இத்தனை வருஷமா அவரை கல்யாணம் பண்ணிக்காமலேயே அவர் தான் என் புருஷன்னு அந்த வீட்லயே நான் வாழ்ந்துட்டேன். இப்ப போய் அவர் என்னை ஏத்துக்கல, எனக்கு அங்கீகாரம் தரல, என் கழுத்துல தாலி கட்டலன்னு எதுக்காக நான் அவர் கூட சண்டை போடணும்? என்னம்மா பேசுற நீ? இத்தனை வருஷம் ஆகியும் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு எனக்கு ஆத்திரம், கோபம். உங்க விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு என் காது பட உங்களை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா கேட்ட எனக்கு அப்படி பேசினவங்களை நாளை அறவிடணும்னு எனக்கு தோணும். அத முடியுமா? ரோட்ல போற எவனோ ஒருத்தன் கூட என்ன சண்டை போட சொல்றியா? அப்படி சண்டை போட்டா நான் எத்தனை பேரோட சண்டை போட முடியும்? அதான் தேவராஜ் கிட்ட சண்டை போட்டேன். இது தப்பா? இப்ப வந்து இவ்வளவு பேசுறிய நீ? நீயும் அவரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறதா? ஸ்னேகா முன்னாடி நடிக்கிற விஷயத்த நீ ஏன் இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நானும் நடிச்சிருப்பேன்ல. அவ குழந்தை இருந்து இவ்வளவு வயசு வரைக்கும் வளர்ந்த பிறகும் அவளுக்கு தெரியாம நடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வந்தப்போ எனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்தது தெரியுமா? ஸ்னேகாவை ஏமாத்துறது உங்க தப்பு தானே. தேவராஜ் உன் கழுத்துல தாலி கட்டாம உன்னை ஏமாத்தினாரு. அப்படியும் நீ அவரை ஏத்துக்கிட்டு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்ட. ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்னேகாவை ஏமாத்திட்டீங்க. அந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லாம என்ன ஏமாத்திட்டீங்க. இப்படி தப்பெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு ஸ்னேகாவுக்கு தெரியற மாதிரி நான் நடந்துகிட்டேன். நீ என்ன வந்து சத்தம் ஓடுறியா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஐயோ அண்ணே, காலம் கடந்து போன பின்னாடி இப்ப எனக்கு கல்யாணம் நடந்து என்ன ஆயிட போகுது? நீங்க எதுக்காக அவரோட சண்டை போடணும்?
சரி, எங்க விஷயம் தெரிஞ்சு அவ சும்மா இருக்காளா என்ன? முதல்ல எங்க கல்யாணம் நடந்தாதான் நாங்க பாக்குற மாப்பிளைய அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. நல்ல ஒரு வரன் வந்திருக்கு. ஸ்னேகா அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பையன் வீட்டுல அவசரப்படுறாங்க. ஆனா ஸ்னேகா எங்க கல்யாணம் நடக்காம அவ கல்யாணம் நடக்காதுன்னு ஒரே பிடிவாதமா இருக்கா. அவளுக்கு அமைய இருந்த ஒரு நல்ல வாழ்க்கை உங்க கோவத்தால, அவசர புத்தியால தடப்பட்டு போகுது. அவளை எப்படி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒரே தவிப்பா இருக்கு. எதுக்கம்மா தவிக்கணும்? தேவராஜ் கிட்ட நாங்க என்ன கேக்குறோம்? ஒரு கோவில்ல அவர் கையால ஒரு தாலியை கட்டணும், அவ்வளவுதானே? என்ன பெரிய மண்டபம் புடிச்சு பத்திரிகை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்னா சொல்றோம் இல்ல? அப்படித்தான் நடத்த முடியுமா? அதெல்லாம் ஸ்னேகா கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம். என்னென்ன நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவர் பாவண்ண, இப்ப போய் அவரை கட்டாயப்படுத்திக்கிட்டு. இந்த விஷயத்தை ஸ்னேகா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, நீ ஏன் பதட்டப்படுற? நான் ஸ்னேகா லைஃப் நினைச்சுதான் பதட்டப்படுறேன். எல்லாம் உங்களாலதான். இத பாருங்க அண்ணே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப நாங்க பாத்திருக்கிற மாப்பிள்ளை கை விட்டு போயிடக்கூடாது. ஸ்னேகாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க தான் அவகிட்ட பேசணும். ஓ அப்படியா? ஸ்னேகா, நீ எப்பம்மா வந்த? மாமா கிட்ட நீங்க கண்டிஷன் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். வீட்ல என்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவோட நீங்க கிளம்பினப்பவே இங்கதான் வந்திருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். ஏமா நீங்க சொல்லி அப்பா சொல்லி கேட்காதன்னா மாமா சொல்லிட்டா மட்டும் கேட்டுருவனா என்ன? உங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு எனக்கு உறுதுணையா இருங்கன்னு நான் உதவி கேட்ட மாமா கிட்டயே என்னோட சம்மதத்தை வாங்குற பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்களே, இது எப்படி சாத்தியமாகும்? உங்க 2 பேரையும் சம்மதிக்க வைக்க இந்த நேரத்தை விட்டா வேற ஒரு தருணம் கிடைக்காதுங்கிறது மாமாவுக்கும் தெரியும் இல்லையா மாமா? இல்லம்மா, தங்கச்சி வாழ்க்கையா இல்ல உன் வாழ்க்கையான்னு கேட்டா நான் உன் வாழ்க்கையான்னு தான் சொல்லுவேன். வந்தது நல்ல வரனாமே. என்ன மாமா இப்படி திடீர்னு கட்சி மாறிட்டீங்க? நீங்களே சொன்னாலும் என்னோடது ஒரே முடிவுதான். இந்த வரன் போனா வேற ஒரு வரன். எனக்காக விதிக்கப்பட்டது அவனா கூட இருக்கலாம். அம்மா அப்பா சம்மதத்தை நான் வாங்கிடுறேன். பொண்ணா லட்சணமா அப்பா கட்ட போற தாலிக்கு கழுத்தை நீட்ட தயாரா இருங்க. நான் வரேன். ஹலோ கணேஷ். நீங்க கொடுத்த க்ளூ படி அந்த கல்பிரேட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனை உடனே வேலையை விட்டு தூக்க போறேன். வேண்டாம் கணேஷ், அந்த திருடன் அனுப்பிட்டா கவிதா வேறொரு திருடனை உன் கம்பெனில உருவாக்கிடுவா. அவன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வர வேண்டிய 4 டெண்டரை அவ எடுத்துருவா. இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் உங்க கம்பெனிய இழுத்து மூட வேண்டியதுதான். பரவாயில்லையா? ஐயோ, அப்படி நடக்க கூடாதுங்க. தெரியுதுல்ல, அந்த கல்பிரிட்ட உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க. அவனோட மூமெண்ட்டை கவனிங்க. கவிதாவுக்கு அவன் மூலமா தப்பான தகவலை அனுப்பி வைங்க. அது மூலமா கவிதாவோட முகத்துல கரிய பூசுங்க. 4 ஆர்டராவது கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவ உஷாராவா. உங்களை கவுக்கிறதுக்கு வேற விதமா யோசிப்பா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு அவனை வேலையை விட்டு அனுப்ப வேண்டாம். புரிஞ்சுதா? சரிங்க, நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ஆமா, இப்பவாவது நீங்க உங்க பேர் என்னன்னு சொல்லக்கூடாதா? என் பேரை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க?
உங்க காரியத்துல மட்டும் கண்ணா இருங்க. ஓகே? அம்மா, அப்பா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஏம்மா அந்த கணேஷ்கெல்லாம் எதுக்குமா ஐடியா கொடுக்கற? அம்மா, சத்தியமூர்த்தியோட எதிரிங்கெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா? அப்பதான் அந்த சத்தியமூர்த்திய நம்ம சுலபமா வீழ்த்த முடியும். என்னாச்சுமா? காலையில போன நீங்க இவ்ளோ நேரம் ஆயும் வீடு திரும்பலன்னு உடனே சத்தியமூர்த்தி வீட்ல நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க என்னடானா சோகமா வரீங்க? முகமெல்லாம் வாடி போயிருக்கு. அம்மா, ஆ? நீங்க அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்க தானே? ஆ, சேர்ந்துட்டு. அதை ஏமா சோகமா சொல்றீங்க? சோகம் மட்டும் இல்லடி, கொஞ்சம் பயமாவும் இருக்குடி. ஏமா? நான் அந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கும்போது நான் பார்த்த அந்த சம்பவம் எனக்குள்ள இன்னும் அந்த பயம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி என்னம்மா அங்க நடந்துச்சு? சொல்றேன்டி. முகத்தை மூடிட்டு போற வர எந்த பொண்ணை பார்த்தாலும் சுட்டுன்னு தோணுது.